யூத கிறிஸ்துவ உளவாளிகள் கூட தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற காட்சியை உலகம் கண்டது. 92வது வயதில் ஒரு ரபீஉல் ஆஹருடைய மாதம் பிறை 11க்கு ஷேக் அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது யூத கிறிஸ்துவர்களின் அனைத்து சதி முயற்சிகளையும் முறியடித்து இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து முடித்ததற்கு பின்னால் தான் ஷேக் அவர்கள் வஃபாத்தானார்கள். அதனால் தான் அவர்களை முஹ்யியுத்தீன், தீனுக்கு உயிர் கொடுத்தவர் என்று இஸ்லாமிய உலகம் அறிஞர் பெருமக்கள் போற்றி புகழுகிறார்கள். யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள், யார் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூட குழம்பிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் உலக இஸ்லாமிய அறிஞர்களையும் முஸ்லிம்களையும் பகதாதிற்கு வரவழைத்தார்கள் ஷேக் அவர்கள். சத்திய இஸ்லாத்தின் உண்மை கொள்கையான அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை அடையாளம் காட்டி கொடுத்தார்கள். அதை பின்பற்ற சொன்னார்கள். தனக்கு கீழாக ஒன்றுபட வைத்தார்கள். நாயகத்தின் காலத்திலேயே இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி வன்முறையில் ஈடுபட்ட யூதர்களிடத்தில் யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள் சஹாபாக்கள். பிறகு நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை இல்லாய்மை செய்து இஸ்லாத்தை அழிக்க முயன்ற யூத உளவாளிகளிடமிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தை காப்பாற்றினான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை போன்ற முஜத்திதுகளை வைத்துதான் அல்லாஹ் அந்த வேலையை செய்தார். இஸ்லாமிய அறிஞர்களாக இஸ்லாத்திற்குள் யூத உளவாளிகள் வந்தார்கள். தொழுகையிலும் நோன்புகளிலும் எல்லாம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை அழிக்க முயன்ற பொழுது மதுஹபுடைய இமாம்களை அல்லாஹ் உருவாக்கினான். இப்படித்தான் தொட வேண்டும் என்கிற சரியான வழிமுறையை இஸ்லாமிய உலகத்திற்கு காட்டிக் கொடுத்து யூதர்களின் அந்த சதியிலிருந்து இஸ்லாத்தை அல்லாஹ் காப்பாற்றினான். அதற்கடுத்து பொய்யான ஹதீசுகளை உருவாக்கி குழப்பம் ஏற்படுத்திய பொழுது ஹதீசுகளின் சனதுகளை சரி செய்கிற முஹத்திசுகளான இமாமுகளை அல்லாஹ் உருவாக்கினான். அதற்கடுத்து குர்ஆனுடைய வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து மக்களை வழிகெடுத்த நினைத்த யூத கிறிஸ்துவர்களிடமிருந்து குர்ஆனுக்கு சரியான விரிவுரை கொடுக்குகிற முஃபஸ்ஸிர்கள் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்தை காப்பாற்றினான். கொள்கையில் குளறுபடிகளை உண்டாக்கி குழப்பங்களை உண்டாக்கி இஸ்லாத்தை அழிக்க நினைத்த பொழுது இஸ்லாமிய கொள்கையை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்ல இமாம் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாத்துரிதி அவர்களை எல்லாம் அல்லாஹ் அனுப்பி வைத்து இஸ்லாத்தை அல்லாஹ் காப்பாற்றினான். முடிவாக யூத கிறிஸ்துவர்கள் தங்களுடைய அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி இஸ்லாமை அழிக்க நினைத்த ஒரு காலகட்டம் தான் ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டு என்பது. கொள்கை ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் குர்ஆன் ரீதியாகவும் ஃபிக்ஹ் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டியான முழு மூச்சில் யூத கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் அல்லாஹ் பகதாதிலிருந்து இந்த வெளிச்சத்தை புறப்பட செய்தான்.